அதே மாதிரி தான் எனக்கு அவருக்கு ஒரு எதிரி மாதிரி ஆக்கி கடைசியில் பார்த்தீங்களா. ஆமா, அது நீங்க விஜய் கிட்ட போய் கேட்கறத ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க. பாருங்க, இது அதான் போன தடவை பிரஸ் மீட்டே மாத்தி விட்டீங்க. இப்ப எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் விஜய் வளர்ச்சிக்காக உழைத்தவர். பாருங்க, ஒருத்தன் வந்து சம்மந்தம் இல்லாம பேசுவான் விஜய்க்கு எதிராக. இன்னைக்கு வந்துட்டு எவனா ஒருத்தன் ஒட்டுண்ணிகள் மாதிரி திடீர்னு சேர்ந்துட்டு அவருக்கு ஏதோ பெரிய தியாகத்தை செய்கிற மாதிரி செய்வான். இன்னைக்கு எப்படி ஒரு விஜய்ங்கிற ஆளுமையை வந்து எப்படி கொண்டு போனோங்கிறத நாங்கள் ஃபவுண்டேஷன் பண்ணது நாங்கள். ஆனால் கடைசியில் எங்களை எதிரி மாதிரி ஆக்கி விட்டுருவானு. நீங்கள் ஏதோ விஜய்க்கு எதிர்ப்பா, விஜய்க்கு எதிராக ஆவேசம், பிடிஎஸ் இப்படியெல்லாம் தலைப்பை போட்டு நான் என்ன சொல்கிறேன், அவர் கூட உழைச்சா அவர் நல்லா இருக்கட்டும். ஒருத்தர் பெரிய அவருக்கு உத்தம புத்திரம் மாதிரி ஒருத்தர் பேசுகிறான். விஜய் அவர் அவாசம் இதாக பண்ணிவிட்டார், அவதூறு சொல்லி விட்டார். என்ன சொல்லியிருக்கோம்? நல்ல பண்பாளர்களை கூடல வைங்க, பக்குவம் உள்ளவர்களை வைங்க, நல்ல திறமசாலிகளை கூடல வைங்க, உண்மையானவங்களை கூடல வைங்க. நீங்கள் வளர எங்களுக்கு சந்தோஷம் தானே. 27 வருடம் அவர் கூட உழைச்சிருக்கேன். அவர் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே மீனாட்சி. எனக்கு என்ன பொறாமையா? யாரோ ஒருத்தர் சிஎம் அவருக்கு விஜய் வந்தால் எனக்கு நல்லது தானே. அதில் எனக்கு என்ன பிரச்சனை? அதை பாருங்க, அதை திருச்சி எழுதாம. ஏன்னா நம்ம வந்து ஒரு பக்குவப்பட்டவன் நாமெல்லாம். நான் உங்களை மாதிரி தானே எழுதிட்டு வந்து 27-30 வருஷமா பத்திரிகையாளர் இருந்து எழுதி, அதுக்கப்புறம் பிஆர் ஆகி, அப்புறம் ப்ரொடியூசர் ஆகி, டைரக்டர் எல்லாம் அதுக்கப்புறம் தானே. பரிணாம வளர்ச்சி தானே. கலப்பைன்னு ஒரு மக்கள் அவங்கள கிண்டல் பண்ணாங்க. கலப்பையாம முழுவுக்கு கொண்டு போறாரு, அவருக்கு வேலை இல்லைன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு அரசு கூப்பிடுற அளவுக்கு படிப்படியாக ஒரே நாளில் ஃப்ளூக்கில் வர முடியாது. அண்ணாமலையில் வர ரஜினி வேற வெற்றி நிச்சயம்னு உடனே அப்படி பெரிய உலக கோடீஸ்வரன் ஆயிடுவார். சூரிய வம்சத்தில் ஒரே பாட்டில் பெரிய ஆளாயிடுவார். யார்? சரத்து. அது மாதிரி நம்ம ஆக முடியுமா? இந்த உலக மக்களுக்கு இந்த சினிமா வேற, நிஜம் வேறங்கிறத தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா. அது திரும்ப யார்கிட்டே கொண்டு கேட்குறேன். விஜய் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியே இல்ல. விஜய் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, நல்ல கருத்து தான். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அவசர கோலத்துல எதுக்கு இது எஸ்ஐஆர் எதுக்குன்னா கேட்டிருக்காரு. அவரை பாயிண்ட்டை கேட்டீங்களா உங்களுக்கு புரியும். எஸ்ஐஆர் அவசியம் இல்லை. இன்னைக்கு என்னன்னா சார், நல்ல பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிடணும். இந்த 3 மாதம் 4 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. இன்னைக்கு வந்து சாதாரண சாமானியர்கள், மலைவாழ் மக்கள், தினக்கூலிகள், கஷ்டப்படுறவங்க, வேலை பார்க்குறவங்க, அவங்கக்கிட்ட வந்து நீ பல புள்ளி உரங்களை கேட்குறீங்க. நீங்கள் ஆதார் கார்டை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, ரேஷன் கார்டை ஏற்றுக்கிட மாட்டேங்கிறீங்க, 80க்கு முன்னால் உள்ள பர்த்டே கேட்குறீங்க, பர்த் சர்டிஃபிகேட் கேட்க. அப்போலாம் எனக்கே பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. யாருக்கா இருக்கோ? நான் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கா இருக்கான்னு கேளுங்க. யாருக்கும் கிடையாது. ஜாதகத்தை வச்சு அன்னைக்கு இருந்தது ஓட்டு உரிமை இன்னைக்கு கொடுக்க தானே செய்றீங்க. அரசு கொடுத்தாங்க, அரசு கொடுத்துருக்காங்க ஓட்டு உரிமை. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொன்றும் புதுசா பாப்பம் பண்ணதெல்லாம் தப்பா? அப்போ இருந்த அதிகாரிகள் செய்தது தப்பா? அப்போ இந்த மக்கள் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? நீங்கள் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ண அவங்கள போய் பண்ணுங்க. மொத்த மக்களுக்கும் தண்டனை தராதீங்க. ஆமா, அவங்க வந்து நம்மளுடைய குடியுரிமை மேலாம் சந்தேகப்படுறாங்க. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ரேஷன் கார்டு மேல, நம்ம ஆதார் கார்டு மேல சந்தேகப்படுற மாதிரி தானே. ஆதார் கார்டு போதும் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப 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 நமக்கு தண்டனை தரக்கூடாது சார் அரசாங்கம். நமக்கு எதை எடுத்தாலும் சரி, சாமானிய மக்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும். திரும்ப திரும்ப கடினப்படுத்தாங்க. நீங்க இவ்வளவு அதிகாரிகள், இவ்வளவு ஒரு வேலை, இவ்வளவு வருமானத்தெல்லாம் வச்சுட்டு மக்களை கொடுமைப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, எளிமைப்படுத்துங்க சார். எங்களுடைய பாயிண்டை எளிமைப்படுத்துங்க. அதிகாரம் இருக்குன்னு நாங்க எல்லாத்தையும் அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணி மிரட்டுறதுக்கு. அது பிரிட்டிஷ்காரங்க காலத்துக்குள்ள கூட இப்படி பண்ணல. அதை நம்ம கண்டிப்பா கலப்பை மக்களுக்கு அதனாலதான் அதை எதிர்க்குது. வந்துட்டு சொல்லுங்க, வாங்க வாங்க. என்ன புரியல? டிவி கேட்க கூடல நானா? கூட்டணி கேட்க நம்மள எங்க ஒரு மனுஷனாவே நினைக்கிற மாதிரி இருந்து நீங்க கூட்டணி கூட அதை இப்ப திரும்ப நீ கேள்வி கேட்டு கேட்டு என்ன கடைசியில பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா அவ்வளவு தலைப்பும் போனதோடய ஒன்னாலதான் அவ்வளவு தலைப்பா வந்தது. இல்ல, அதாவது சினிமாவில் வந்து நம்ம அவருக்காக உழைச்சாச்சு. அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு பயணப்பட்டுட்டு இருக்கோம். நான் தான் சொல்லேன், கடின உழைப்பிலையும் மிக மிக கஷ்டப்பட்டு போராடி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா பண்ண முடியாது சார். அப்ப இந்த போராட்டத்துக்கு நீங்களாம் கொஞ்சம் இந்த விஜய்க்கு எனக்கு எப்ப பார்த்தாலும் எதுக்கு மாதிரி அந்த கேள்வி கேட்டீங்க.
இப்ப விஜய் சார் கிட்ட உள்ள கேள்வி நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக காலங்கள் நமக்கு தீர்மானித்தால் நம்மளை ஒரு மதிச்சு நம்மளுடைய உழைப்பையும் மதித்து யார் கூப்பிட்டாலும் சரி நிச்சயமாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எனக்கு ஆர்வம் இருக்கிறது. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்துட்டு போயிட முடியுமா அந்த வாழ்க்கைக்குள்ள? இன்னும் இருக்க காலத்துல ஏதாவது ஒரு நல்லது செய்துட்டு இந்த ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போனோம்னுங்கிற ஒரு வெறி இருக்குது. ஒரு ஆசைப்படக்கூடாதா? நான் ஒரு சாமானியன் ஆசைப்படுறேன், ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு பொம்பளை எழுதியிருக்கு ஒரு கட்டுரை இல்லை தினமணியில், அங்கே நாகர்கோயிலில், அதாவது தமிழ்நாட்டில் வந்து குமரி மாவட்டத்தில் பார்த்தேன், தமிழ்நாடு முழுக்க பார்த்தேன், இந்தியா முழுக்க ஒருத்தர் நான் இப்படி ஒரு இத்தனை கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா யாரும் இல்லை, பிடி சுரேஷ்குமார் மட்டும்தான் அதை பண்ணியிருக்காரு, நான் எல்லா கூகுளையும் செக் பண்ணி தான் எழுதுறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் போடுறாங்க. அந்த அளவுக்கு நான் கடினமாக அதை அணுவணுமாக பார்த்து செய்துட்டு இருக்கேன். நீங்கள் என்னுடைய உழைப்பை பார்த்து அந்த உழைப்பை கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எந்த தவறுகளும் பண்ண மாட்டேன், தப்பும் பண்ண மாட்டேன், தப்பு பண்ணாலும் அவங்க கூட சேர மாட்டேன். அந்த காலத்திலேருந்து என் கூட தெரியும், பழனிக்குமார் முதல் எல்லாரும் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சும்மா அவ்வளோ ஈஸியாட்டில் எல்லாரையும் விட்டுற மாட்டாங்க. அதனால எதுக்காக அதை நான் விளக்கில் சொன்னோம்னா, இப்போ நம்ம ஊரில் ஓட்டு உள்ளவங்க எல்லாம் வெளியூரில் பீகாரில் வேலை பார்ப்பாங்க, குஜராத்தில், யூபியில், டெல்லியில் எல்லா இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க. நீ அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. அவனே தினக்கூலி, ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட முடியாது. அப்போ கிட்டத்தட்ட அங்கே 65 லட்சம் ஓட்டு போன மாதிரி இங்கே 1 கோடி ஓட்டு போயிடும். அந்த 4 மாதம் தான் இருக்குது. அப்போ இவ்வளோ பதட்டம், இவ்வளவு ஒரு அவசரம், இவ்வளவு ஒரு சிக்கல்கள் எதுக்கு அப்படிங்கிறது தான். ஆமா இல்ல, அது ஓட்டு கொடுக்க கூடாதுங்கிறது நம்ம சொல்லல சார். அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க தலைவர்கள் அவங்க தேர்வு பண்ணட்டும் தான் பொதுவாக எல்லாரும் சொல்றாங்க. அவங்க நாட்டில் அவங்க தலைவர்கள் அவங்க தேர்வு எடுக்கட்டும். இங்க அவங்க வேலை பார்க்கறக்கோ இதுக்கோ யாரும் எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. இந்தியர்கள் தான். மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஓகேன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஆதரவு. அது சார், அது எல்லா கட்சிகளும் என்ன கருத்து சொல்லணும்ல, எல்லா தலைவர்களும் அதுக்கு தான். என்னுடைய கருத்தா இல்லை, என்னுடைய கருத்து வந்து இதில் அவங்களுக்கு ஓட்டுரிமை ஓட்டுரிமை இப்போ இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ நீங்க புது ஆமா இது இன்னும் பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க சார். இதை நான் மட்டும் கருத்து சொல்லக்கூடியது இல்லை. அவங்களே மதிக்கணும், போற்றப்படணும். ஏன்னா எல்லாமே இந்தியர்கள், நம்ம எல்லாரும் இந்தியர்கள். அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அவங்க இல்லைனாலும் எந்த வேலையும் நடக்காது. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வேலை கொடுக்கணும். அதுக்கு நம்ம எப்பவும் ஆதரவு. ஆமாம், நாங்கள் நடந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நண்பனாக இருக்கும்போது பொள்ளாச்சியில் வச்சு விழா நடத்தினேன். இப்போ வேலாயுதத்துக்கு மதுரையில் வச்சு நடத்துகிறோம். நம்ம அது முழுக்க அந்த அந்த மீட்டிங், அந்த மாநாடுகள், அந்த ஆடியோ வெளியீடு எல்லாமே நான் தான் நடத்துவேன். என் மூலமாக தான் நடத்துவாங்க. அது நான் கண்ணு கருத்துமாக இருந்து பண்ணுவேன். போனால் அந்த இடத்த கரெக்டாக பண்ணுவேன், கரெக்டாக லெட்டர் டிராஃப்ட் பண்ணுவேன், உடனே கமிஷனர் போவேன், பெர்மிஷன் அது இது மிக தெளிவாக பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாகிடுச்சு. அந்த கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணணும். நம்ம யாரோ தானோனி கொண்டு போய் அவன் பார்த்துக்கிடுவான், இவன் பார்த்துக்கிடுவான், இதை இவன் செய்துக்கிடுவான், அங்கே செய்துக்கிடுவான், யாரோ தானோனி பண்ணுனா விஜயை ஒரு பெரிய மாஸ் லீடராக கொண்டு வர முடியாது. ஒரு மாஸ் லீடராக வரனா எல்லாருமே கண்ணு கருத்துமாக 2ஆம் கட்ட இடத்துல இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் உண்மையிலே நல்லா உழைக்கணும், நல்ல பிளான் பண்ணணும். அரசு கூட நல்ல அவங்க அனுமதி கேட்ட பண்ண நேரத்துக்கு வரணும். அங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்க தேவைகள் என்ன, அவங்களுக்கு மாற்று பாதைகள் இருக்கா, ஏதாவது சிக்கல் வந்தால் எப்படி தீர்க்கணும், அவங்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் வழிமுறைகள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் சார். அதுதானே அரசியல். இல்லைன்னா நம்ம ஏன் அரசியலுக்கு வரணும்? அப்படி செய்தாங்க செய்யலன்னு சொல்ல சார், அந்த விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் சார். இதெல்லாம் விஜய் கடைசியில் முழுக்க விஜய் பிரஸ் மீட். இது கலப்பையுடைய 10 ஆண்டு விழா ஒரு ஆட்டோ கொடுத்து
அதான் இப்ப கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதெல்லாம் நம்ம எந்த தவறுதான நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு சார் அவங்களுக்கு அவர் அங்க போனா சிக்கலாகன்னு நினைச்சு அவர் கூப்பிட்டு வச்சு பண்ணியிருக்கிறார். அங்க போனா அங்க இன்னும் திரும்ப அசம்பாவிதம் நடக்கும், ஏதாவது சிக்கல் வரும், பிரச்சனை வரும், ஏதோ அவருக்கு பர்சனலா அது தோணிச்சு அவர் கூப்பிட்டுருக்காரு, உதவி பண்ணியிருக்காரு. வருங்காலத்துல அவர் இன்னும் மக்களோட மக்களா போகணும். இனி நாங்க சொல்றது அவர் மக்களோட மக்களா போகணும். ஏதாவது சிக்கல் நான் தனியா போய் பழக்கப்பட்டுட்டான்னு பழக்கமாயிடும். அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் பாதுகாப்புகள்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தனியா கூட போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது வருங்காலத்துல மக்களோட மக்களா போனாதான் ஒரு மக்கள் தலைவர் ஆக முடியும். யாரு நம்ம நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம அவரே எல்லாம் சொல்லிட்டு இருக்க மோகனே யாரோ முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு அவரே பதில் சொல்லிட்டு